தற்போதைய செய்தி. முதலமைச்சரின் கூடுதல் முதன்மைச் செயலாளர் பதவியிலிருந்து சாந்தஷீலா நாயர் ராஜினாமா செய்திருக்கிறார். முதல்வர் அலுவலக சிறப்பு அதிகாரியாக சாந்தஷீலா நாயர் பணியாற்றி வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சொந்த காரணங்களுக்காகவே பதவி விலகுவதாக சாந்தஷீலா நாயர் விளக்கம் அளித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்டு பெறலாம். ஸ்டாலின், தற்பொழுது முதலமைச்சரின் கூடுதல் முதன்மைச் செயலாளர் பதவியிலிருந்து சாந்தஷீலா நாயர் ராஜினாமா செய்திருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கிறதே, விவரங்கள் என்ன? காயத்ரி, சாந்தஷீலா நாயர் முதல்வர் அலுவலக சிறப்பு அதிகாரியாக கடந்த 2016ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டிருந்தார். அதாவது இதற்கு முன்பாக அவர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி. சாந்தஷீலா நாயரை பொறுத்தவரை ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி. இதற்கு முன்பு, அதாவது இந்த முதல்வர் அலுவலக சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்படுவதற்கு முன்பாகவே திட்டக்குழுவின் தலைவராக அவர் இருந்து வந்தார். அதாவது அவருடைய பணிக்காலத்தின் போது இருந்து வந்தார். ஓய்வு பெற்ற பிறகு அவருடைய பணித்திறமையை கருத்தில் கொண்டு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவரை முதல்வர் அலுவலக சிறப்பு அதிகாரியாக நியமித்தார். அந்த அடிப்படையில் 2016ஆம் ஆண்டு அந்த மே 23ஆம் தேதி மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய ஆட்சியானது அமைந்தது. அதன் பிறகு அடுத்த ஒரு வார காலத்திற்குள்ளேயே இந்த பணியாணையானது சாந்தஷீலா நாயருக்கானது அந்த பணியானது வழங்கப்பட்டது. தொடர்ந்து தற்போது 8 மாதங்களுக்கு மேலாக முதல்வர் அலுவலக சிறப்பு அதிகாரியாக பணிபுரிந்து வந்த சாந்தஷீலா நாயர் தற்போது தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அதாவது சொந்த காரணங்களுக்காக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக அவர் விளக்கம் அளித்துள்ளார். முதல்வர் அலுவலகத்தின் அதாவது சிறப்பு திட்டங்களுக்காக தமிழக அரசின் சிறப்பு திட்டங்கள் இவருடைய மேற்பார்வையில் தான் தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வந்தன. சிறப்பு திட்டங்களை செயலாக்குவது எப்படி, அடுத்த கட்டமாக அதனுடைய வளர்ச்சி பணிகளை மேற்கொள்வது எப்படி என்பது குறித்தெல்லாம் பல்வேறு விதமான ஒரு ஆலோசகராக தொடர்ச்சியாக நிகழ்ந்து வந்தார். இவருடைய மேற்பார்வையில் தான் சிறப்பு திட்டங்கள், அதாவது மக்கள் நல திட்டங்களாகட்டும், தமிழக அரசின் இன்னும் பிற திட்டங்களாகட்டும் என அனைத்துமே இவருடைய மேற்பார்வையில் தான் செய்யப்பட்டு வந்தன. பல்வேறு விதமான அனுபவங்களை கொண்டவர். குறிப்பாக இந்த மக்கள் நல திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் அந்த பணிகளில் சிறப்பாக செயல்பட்டிருந்த அடிப்படையில் தான் முதல்வர் அலுவலக சிறப்பு அதிகாரியாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவால் நியமிக்கப்பட்டிருந்தார். 8 மாதங்களாக அவருடைய பணியில் இருந்தவர் தன்னுடைய முதல்வர் அலுவலக சிறப்பு அதிகாரியான அந்த பதவியை தற்போது ராஜினாமா செய்துள்ளார். சொந்த காரணங்களுக்காக தான் ராஜினாமா செய்வதாக சாந்தஷீலா நாயர் விளக்கம் அளித்துள்ளார். காயத்ரி, ஸ்டாலின், சொந்த காரணங்களுக்காக பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதா சாந்தஷீலா நாயர் குறிப்பிட்டிருக்காங்க. அது குறித்து ஏதாவது தகவல் வந்திருக்கா? ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பாக அரசு ஆலோசகர் ஷீலா பாலகிருஷ்ணன் பதவி விலகல நிலையில தற்போது சாந்தஷீலா நாயரும் இப்ப ராஜினாமா செய்திருக்கிறாங்க. இதன் மூலமா நாம என்ன புரிஞ்சுக்க முடியும்? தமிழக தற்போதைய நிலையில் தமிழக அரசியல் சூழ்நிலை நாம் ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாகவே நீங்கள் குறிப்பிட்டது போல அரசு ஆலோசகரும் முன்னாள் தலைமைச் செயலருமான ஷீலா பாலகிருஷ்ணன் தன்னுடைய பொறுப்பை ராஜினாமா செய்தார். அவருடைய பணிக்காலம் என்பது மார்ச் 31ஆம் தேதி வரை இருந்து வந்த நிலையில் தன்னுடைய பதவியை அவரும் ராஜினாமா செய்தார். அதன் பிறகு தொடர்ச்சியாகவே நாம் பார்த்தோம் முதலமைச்சரின் செயலர்கள், முதன்மைச் செயலரான முதன்மைச் செயலரான வெங்கட்ராமன் மற்றும் முதன்மைச் செயலர் 4 அந்த இடத்தில் இருந்த ராமலிங்கம் ஆகிய 2 பேரும் அந்த முதல்வர் அலுவலக அந்த முதன்மைச் செயலர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டனர். தொடர்ச்சியாகவே நாம் பார்த்தோம் என்றால் தமிழக அரசை பொறுத்தவரை பல்வேறு விதமான ஒரு தொடர்ச்சியாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு முதலமைச்சராக பன்னீர்செல்வம் பொறுப்பேற்றிருந்தாலும் பல்வேறு விதமான சிக்கல்கள் உலாவி வந்ததாகவே அரசியல் விமர்சகர்களால் பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக அரசு ஆலோசகர், முதல்வரின் முதன்மைச் செயலாளர்கள், தற்போது முதல்வர் அலுவலக சிறப்பு அதிகாரி சாந்தஷீலா நாயர் என ஒவ்வொருவராக தன்னுடைய பொறுப்புகளில் இருந்து ராஜினாமாவும் விடுவிக்கப்பட்டு வருவதும் தொடர்ச்சியாக பல்வேறு விதமான கேள்விகளை உண்டாக்கி வருகிறது. இந்த பொறுப்புகளை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால், அதாவது தலைமைச் செயலர் கிரிஜா வைத்தியநாதன் அவருடைய பதவி ஏற்புக்கு பிறகு தொடர்ச்சியாக இது போன்ற இந்த தமிழக அரசை பொறுத்தவரை தொடர்ச்சியாக இது போன்ற ஒரு சம்பவங்கள் நிகழ்ந்து வருவதாகத்தான் தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் என்றால் இந்த சிறப்பு அதிகாரியாகட்டும், அதே போல முன்னாள் அரசு ஆலோசகர் ஷீலா பாலகிருஷ்ணன், அதே போல முதல்வரின் முதன்மைச் செயலரான வெங்கட்ராமன் மற்றும் ராமலிங்கம் ஆகியோருக்கு பணி நீட்டிப்பானது தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் சாந்தஷீலா நாயரை பொறுத்தவரை ஓய்வு பெற்ற அதிகாரி, அவரை மீண்டும் தன்னுடைய அரசில் ஒரு முக்கிய பொறுப்புகளை வகித்து முக்கிய பொறுப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் அவரும் தன்னுடைய அரசில் ஒரு முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா சாந்தஷீலா நாயருக்கு அந்த பதவியை வழங்கினார். இந்த நிலையில் அவருடைய மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இது ஒவ்வொன்றாக நடைபெறுவது என்பது பல்வேறு விதமான கேள்விகளை உண்டாக்கியுள்ளது. தமிழக
ஸ்டாலின் இவங்க சாந்தஷீலா நாயரை பொறுத்த மட்டும் அவங்க எப்போது அந்த முதல்வர் சிறப்பு பிரிவு அதிகாரியா நியமிக்கப்பட்டாங்க, அவங்களுடைய அந்த ப்ரொஃபைல் பத்தி சொல்ல முடியுமா? காயத்ரி, சாந்தஷீலா நாயர் முதல்வர் அலுவலக சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டது சரியாக ஜூன் மாதம், கடந்த ஜூன் மாதம் 2016ஆம் ஆண்டு அவர் முதல்வர் அலுவலக சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். அதாவது ஏற்கனவே புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு முதலமைச்சர் ஜெயலலிதா பல்வேறு விதமான மாற்றங்களை தமிழக அரசில் அந்த உயர் அதிகாரிகளில் பல்வேறு விதமான மாற்றங்களை அவர் மேற்கொண்டார். அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் முதலமைச்சரின் முதன்மை செயலாளர்கள் 4 பேர் இருந்தார்கள். அவர்களில் 2 பேர் மாற்றப்பட்டு புதிய 2 வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதாவது முதன்மை செயலாளர் 2 மற்றும் 3 ஆகிய பொறுப்புகள் தற்போது பொறுப்பு வகித்து வரும் சிவ்தாஸ் மீனா மற்றும் விஜயகுமாருக்கு அந்த பொறுப்பானது புதிதாக வழங்கப்பட்டது. அதே போல இந்த முதல்வர் அலுவலக சிறப்பு அதிகாரி என்பது புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு பதவிதான். எப்படி அரசு ஆலோசகராக ஷீலா பாலகிருஷ்ணன் ஒரு புதிய பதவியை உருவாக்கி அவர் அமர வைக்கப்பட்டாரோ அதே போலதான் முதல்வர் அலுவலக சிறப்பு அதிகாரியாக சாந்தஷீலா நாயர் அந்த பதவிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பதவியானது உருவாக்கப்பட்ட முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் உருவாக்கப்பட்டு அதன் பிறகு அந்த பதவியில் அமர வைக்கப்பட்டார். இதற்கு முன்பாக நாம் பார்த்தோம் என்றால் திட்டக்குழுவில் சிறப்பாக செயல்பட்டவர். அந்த திட்டக்குழுவின் தலைவராக இருந்தவர் சாந்தஷீலா நாயர். அந்த திட்டக்குழுவில் பணிபுரிந்த அனுபவங்களை மேற்கொள்ளாக காட்டி சிறப்பு திட்டங்களை செயலாக்குவது குறித்தும் நடவடிக்கையில் அந்த சிறப்பு திட்டங்களை எப்படி மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பது குறித்தும் பல்வேறு விதமான ஆலோசனை தொடர்ச்சியாக தமிழக அரசு அவர் வழங்கி வந்தார். அதன் பிறகுதான் முதலமைச்சரின் அந்த முதல்வர் அலுவலக சிறப்பு அதிகாரி என்ற அந்த ஒரு புதிய பொறுப்பு உருவாக்கப்பட்டு அந்த பொறுப்பானது சாந்தஷீலா நாயருக்கு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவால் வழங்கப்பட்டது. முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு தொடர்ச்சியாகவே பல்வேறு விதமான யாரை தொடர்பு கொள்வது இது போன்ற பல்வேறு விதமான சிக்கல்கள் உருவாகி வந்த நிலையில் தொடர்ச்சியாக அரசு ஆலோசகர் ஷீலா பாலகிருஷ்ணன் ராஜினாமா, அதன் பிறகு வெங்கட்ராமன் மற்றும் ராமலிங்கம் முதல்வரின் முதன்மை செயலாளர்கள் அவர்கள் பணியிலிருந்து விடுவிப்பு, தற்போது சாந்தஷீலா நாயர் அவருடைய ராஜினாமா என்பது பல்வேறு விதமான கேள்விகள் எதற்காக இது போன்ற விஷயங்கள் நடந்து வருகின்றன என்ற ஒரு கேள்வி தொடர்ச்சியாகவே எழுப்பப்பட்டு வருகின்றன. காயத்ரி, ஸ்டாலின், சாந்தஷீலா நாயர் ஓய்வுக்கு பின்னர் முதலமைச்சரோட தனிப்பிரிவு சிறப்பு அதிகாரியா நியமிக்கப்பட்டிருந்ததா குறிப்பிட்டீங்க. இந்த தனிப்பிரிவு சிறப்பு அதிகாரியா அவங்க மேற்கொண்ட செயல்கள் என்ன? அந்த தனிப்பிரிவு சிறப்பு அதிகாரிக்கு உண்டான அந்த ரோல், அந்த ஒர்க் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? தமிழரசன், அதாவது முதல்வர் அலுவலக இந்த சிறப்பு அதிகாரி என்பவர் பல்வேறு நான் முன்பு குறிப்பிட்டது போல இந்த சிறப்பு திட்டங்களை எப்படி செயலாக்குவது, சிறப்பு திட்டங்களை என்னென்ன திட்டங்கள் வகுப்பது என்பது குறித்தெல்லாம் தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்களை சாந்தஷீலா நாயர் அவருடைய தலைமையில் தான் அதிகாரிகள் மேற்கொள்வார்கள். குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் சட்டமன்றத்தில் முதல்வரின் அந்த 110 அறிக்கை என்பது தொடர்ச்சியாக அந்த 110 விதியின் கீழ் அறிக்கையை முதலமைச்சர் ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் வாசிப்பார். அந்த 110 விதியின் கீழ் அறிவிக்கப்படும் பல்வேறு விதமான திட்டங்களை வகுத்து கொடுப்பதே இந்த முதல்வர் அலுவலக சிறப்பு அதிகாரியின் ஒரு முக்கிய பணியாக பார்க்கப்பட்டது. அந்த அடிப்படையில் கடந்த கூட்டத்தொடரில் முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்த 110 விதியின் கீழ் அறிவித்த பல்வேறு திட்டங்களின் பின்னணியில் சாந்தஷீலா நாயருடைய பணி என்பது ஒரு மிக சிறப்பாக தான் பார்க்கப்பட்டது. தமிழரசன்.